إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله عز وجل في محكمه التنزيل وفرقانه المجيد فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين صدق الله العزيز العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எம்முயிரிலும் மேலான நெஞ்சில் நிறைந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களை தொடர்ந்த அன்னாருடைய ஆள்கள் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முத்தகீன்கள் முஃமினீன்கள் அத்துணை பேர்களிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் நாட்களுக்கெல்லாம் நாயகமாம் புனித வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வின் புனித வீட்டுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சங்கையான கனவான்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய ஒவ்வொரு மூச்சிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முற்றுமுழுதாக பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு முடிந்த அளவு வழிபட்டு அவன் விளக்கியவற்றை முற்றிலுமாக தவிர்த்து நடக்க முயற்சிக்குமாறு முதல் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் இப்புனிதமான தினத்திலே, புனிதமான வேளையிலே, புனிதமான மேடையிலே வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் நம்மை ஒரு சோதனைக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் முடிவு செய்யப்பட்ட ஒரு காலம் உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கிறான். நமக்கு பிறக்கின்ற ஒரு நேரம் இருக்கின்றது, இறக்கின்ற ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த இரண்டுக்கு மத்தியிலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அதனுடைய நோக்கம் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு சென்று ஆக வேண்டும். மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த குறுகிய இந்த ஆயுளை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு, குறிப்பாக எமக்கு எண்ணிலடங்காத நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. உங்களுக்கு அளிக்கப்பட்ட அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் லா துஹ்ஸூஹா, அதனை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது, மதிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த அனைத்து நிஅமத்துகளிலும் மிக உயர்ந்த உன்னதமான நிஅமத் அது நமக்கு தரப்பட்டிருக்கின்றது, ஆயுள் காலம்.
நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம், அந்த நேரம், இதற்கு உலகத்தில் யாராலும் விலை மதிக்க முடியாது சகோதரர்களே. இந்த காலத்தை உண்மையான புத்திசாலி, அறிவுள்ளவர், விவேகமுள்ளவர், விளக்கமுள்ளவர் தன்னுடைய மௌத்தை நினைத்து மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துவோர் என்ற கருத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹ் வ அமில லிமா பஅதல் மௌத். உங்களில் புத்திசாலி, விவேகமுள்ளவர், அறிவாளி தன்னுடைய நஃப்ஸை அடக்கி மௌத்தை நினைத்து மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்காக தன்னை தயாரிக்க கூடியவர் என்பதால் அந்த வகையில் சகோதரர்களே, நமக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அவகாசம் மிக பொறுமதியானதாக. உலகத்தில் பணம், பொருள், பட்டம், பதவி இவைகளை நாம் பெரிதாக பொறுமதியானதாக மதிக்கின்றோம். ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், தன்னுடைய முழு செல்வத்தையும் கொடுத்தாலும் கழிந்துவிட்ட ஒரு நிமிடத்தை அவரால் திருப்பி பெற்றுக் கொள்ள முடியாது என்பதால். மேற்கூறிய குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு அளிக்கப்பட்டவற்றை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழியுங்கள், நல்ல வழியில் செலவழியுங்கள். மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்னர் நீங்கள் செலவழியுங்கள். அப்படி உங்களுக்கு மௌத் வந்துவிட்டால், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولُ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ. ஆட்சி அதிகாரத்தையோ கேட்க மாட்டார். லௌலா அخرتني الى اجل قريب, யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் நேரம் பிற்படுத்த மாட்டாயா என்று கேட்பாராம். அது ஒரு நிமிடமாக இருக்கலாம். உலகத்தில் பொறுமதியானது. அன்பான சகோதரர்களே, எனவே நமக்களிக்கப்பட்ட இந்த காலத்தை மிகவும் பொறுமதியானதாக, மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமானதாக மாற்றிக்கொள்வது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக, கடமையாக இருந்தது. அந்த வகையில் சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த உருவாக்கிய இந்த காலம், காலத்துக்கு காலம், அது மிக பொறுமதியை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் ஷாபானுடைய முதலாவது நாளை அடைந்திருக்கிறோம். ஷாபான் ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய மிக பொறுமதியான காலப்பகுதியாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் ஷாபான் மாதத்தை எப்படி பயன்படுத்தினார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி விசாரிக்கின்ற போது உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் விசாரிக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், لمركت تصوم من شهر من الشهور ما تصوم من شعبان. يا رسول الله, ஏனைய எல்லா மாதங்களை விட ஷாபான் மாதத்திலே நீங்கள் ஏன் அதிகமாக நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ذاك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இந்த மாதம் மக்களிடத்திலே அவர்கள் இந்த மாதத்தை கணக்கெடுக்குகின்றார்கள், இல்லை, பராமுகமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே உள்ள மாதம் ரஜபு மாதம், அது பொறுமதியான மாதம். ஷஹருல் அஷ்ஹுருல் ஹுரும், மகத்தான மாதங்கள் உள்ளொரு மாதம். ரமலான், அது மிக மகத்தான மாதம். இந்த ரெண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற மாதம் மக்களிடத்திலே கணக்கெடுக்கப்படுவதில்லை. இந்த மாதமும் பொறுமதியான மாதம்தான். அதில் இருக்கின்ற நேரங்கள் பொறுமதியான நேரங்கள். எனவே
அதனால் நான் அதிகமாக ஷாபானிலே நோன்பு நோட்கின்றேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஷஹருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமால், இந்த மாதத்திலே தான் அல்லாஹ்விடத்திலே அடியானுடைய ஆமால்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. நான் நோன்பாளியாக இருக்கின்ற போது என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுவதை நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு நிறைய விடயங்களை படித்து தருகின்றது. காலம் எவ்வளவு பொறுமதியானது, அதனை மனிதன் எந்த அளவுக்கு பொறுமதியானதாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தருகின்றார். ரஜப் அது பொறுமதியான மாதம். அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான நன்மை இருக்கின்றது, பொறுமதி மிக்கது. ரமலான் அது மிக பொறுமதியானது. இடையில் இருக்கின்ற இந்த ஷாபான், இந்த ஷாபானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்றார். பொதுவாக சகோதரர்களே, நோன்பு என்பது மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு மிக சிறந்த ஒரு அமலாகும். மனிதனுடைய இஹ்லாஸை, மன தூய்மையை மிக லேசாக வெளிக்காட்ட முடியுமான ஒன்றுதான் நோன்பு என்பது. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் மாத்திரம் தெரிகின்ற ஒன்றுதான் நோன்பு. நோன்பை பார்க்க முடியாது. அன்பான சகோதரர்களே, முன்னோர்கள் நாம் பார்க்கிறோம், முன்னோர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார். தொடர்ந்து நோன்பு பிடித்திருக்கிறார். ஒரு உயர்தரமான அமல் நோன்பு. காலையிலே வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக செல்லுகின்ற போது 2 சாப்பாட்டு பார்சல் எடுத்துக்கொண்டு போவார்கள். கொண்டு போய் பஜாரில் ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுத்து விடுவார்கள். அன்று நோன்பு இருப்பார்கள். மாலையில் வீடு திரும்புவார்கள். வீட்டில் உள்ளவர்கள் நினைப்பார்கள், 2 சாப்பாடு கொண்டு போனாரு, 2 சாப்பாட்டை சாப்பிட்டு வைப்பார் சொல்லி. பஜார்ல உள்ளவங்க நினைப்பாங்க, இவர் வீட்டில் சாப்பிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி அதிகமாக நோன்பு நோட்டார்கள். அன்பான சகோதரர்களே, இன்றும் நிறைய இடத்திலே இந்த பழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக அன்பான சகோதரர்களே, இந்த மக்கள் பராமுகமாக இருக்கின்ற காலம், மக்கள் வேறு விடயங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்கள், இந்த நேரங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கின்றது, பொறுமதி இருக்கின்றது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் எல்லோரும் நோன்பு நோட்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நோன்பு நோட்பது சரியான லேசி. ஏனைய காலங்கள் நோன்பு நோட்பது சரியான கஷ்டம், சரியான சிரமம். தொழுகை எடுத்துக்கொண்டால் அப்படித்தான். ஜமாத்தோடு தொழுவது என்பது லேஸ். தனிய தொழுகிற என்று சொல்றது சரியான கஷ்டம். அதே மாதிரி மக்கள் ஓய்வெடுக்கிற நேரங்கள், தஹஜ்ஜுடைய நேரம், அது எழும்புவது, தொழுவது, அது மிகவும் சிரமம். ஆனால் தொழுகையில ஆக சிறந்த தொழுகை தஹஜ்ஜுல தொழக்கூடிய தொழுகை. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட மாபைனல் இஷாஐன் என்று சொல்லுவார்கள். மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை தொழப்படக்கூடிய தொழுகைகள். இப்படியாக அன்பான சகோதரர்களே, காலங்களை, நேரங்களை, மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்காக எப்படி நாம் தயாரிக்க வேண்டும் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். எனவே இந்த ஷாபானுடைய மாதம் ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய மாதம் என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை மதித்து, ரமலானை சங்கைப்படுத்தி, இந்த ஷாபானை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிப்பதிலே கழித்திருக்கிறார். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் முழுக்க நோன்பு பிடிப்பார் என்பதால் கான யஸூமு ஷாபான் குல்லுஹு. قالت قلت يا رسول الله احب الشهور اليك ان تصومه شعبان. يا رسول الله, உங்களுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு மிக விருப்பமான மாதம்
இந்த ஷாபானாக இருக்கிறதா என்று நினைக்கிறேன் நான் என்று நபிகள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்துபு ஃபீஹி அலா குல்லி நஃப்ஸின் மைத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலேதான் அன்றைய ஆண்டிலே வஃபாத்தாக கூடியவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிக்கிறான். எனவே என்னுடைய பெயரை குறிக்கின்ற போது நான் நோன்பாளியாக இருப்பதை நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார். 2 விடயங்கள். ஒன்று, ஷாபானுடைய மாதத்திலே முன்னைய ஹதீஸின் நபிகள் சொன்னார்கள், அதாவது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றன, அமல்கள் காண்பிக்கப்படுகின்றன. பொதுவாக சகோதரர்களே, அமல்கள் காண்பிக்கப்படக்கூடிய நேரங்கள் 3 இருக்கின்றது. ஒன்று, டெய்லி, ஒவ்வொரு நாளும் காட்டப்படுகின்றது. சுபஹுடைய வேளையிலும் அசருடைய வேளையிலும் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் காண்பிக்கப்படுகின்றன. இன்னும் ஒன்று, வியாழக்கிழமையினுடைய இரவு அல்லாஹ்விடத்திலே அமல்கள் காண்பிக்கப்படுகின்றன. நபி சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழன் இரவும், அதாவது வெள்ளிக்கிழமை ராவு அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றன, காண்பிக்கப்படுகின்றன. யார் ஒருவருக்கு விரோதம் காட்டிக் கொண்டிருப்பார்களோ, உறவை துண்டித்திருப்பார்களோ, இவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார். ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் ஒப்படைக்கப்படுகின்றன. அதே போன்று வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் அமல் ஒப்படைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக செய்த அமல் நோன்பு பிடித்தார்கள், அதிகமாக நோன்பு பிடித்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூம் ஹத்தா நகுல் லா யஃப்திர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து நோன்பு பிடிப்பார்கள். எதுவரைக்கும் என்றால், நபிகள் நோன்பை விடமாட்டார்களா என்று நினைக்கின்ற வரைக்கும் நோன்பு பிடித்துக் கொண்டே இருப்பார். அதே போன்று நோன்பை விட்டு இருப்பார்கள், நோன்பு பிடிக்காமலே இருப்பார். எதுவரைக்கும் என்றால், ஹத்தா நகூல், நாங்கள் சொல்லுவோம், லா யஸூம், நபி அவங்க நோன்பு பிடிக்கவே மாட்டாங்களா என்ற அளவுக்கு நோன்பு பிடிக்காமலும் இருப்பார்கள், ரெண்டு மாதிரியும் இருப்பார்கள். ஆனா வமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல ஷியாம ஷஹரின் கத் இல்லா ரமதான். ரமதான்ல மட்டும்தான் பூர்த்தியாக நோன்பு பிடிப்பார்கள். வமா ரஅய்து ஃபீ ஷஹரின் அக்ஸரு ஷியாமம் மின் ஃபீ ஷாபான். ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். ஷாபான்ல ரமலானுக்கு பின்னால அதிகமாக நபிகள் நோன்பு பிடிப்பார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம். இந்த மாதத்தை நாம் அதிகமாக அமல் செய்வதிலே கழிக்க வேண்டும். அமல்கள்ல ஆக சிறந்த ஒரு அமல், லேசான ஒரு அமலும் தான் நோன்பு பிடிப்பது என்பது. நோன்பு பிடிப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடயங்களுக்காக இந்த ரமலானிலே நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஒன்று, அன்பான சகோதரர்களே, ரமலானை சங்கைப்படுத்தி, ரமலான் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, ஒரு அழகான மாதம், ஒரு உயர்ந்த மாதம். இந்த மாதத்துக்காக தன்னை தயாரிப்பதற்காக வேண்டி அந்த மாதத்தை சங்கைப்படுத்தி நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அடுத்த சகோதரர்களே, இந்த மாதத்திலே பொதுவாக நபியவர்கள் அதிகமாக சுன்னத்தான் நோன்பு பிடிப்பார்கள். ஐயாமுல் பைத் 13, 14, 15 ஒவ்வொரு மாதமும். சில மாதங்கள் நோன்பு பிடித்திருக்க மாட்டார்கள். இந்த நோன்புகளை வருடம், அதாவது ரமலானுக்கு முன்னர் அந்த நோன்புகளை பிடித்து முடிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானிலே அதிகமாக நோன்பு பிடித்திருப்பார்கள். அடுத்தது, இந்த மாதத்தில்தான் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது என்ற காரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பது ஒரு மிகப்பெரிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ஏனைய காலங்களிலும் தான் நோன்பு என்பது மனிதனுக்கு சுகத்தை தருகின்றது, ராகத்தை தருகின்றது. இன்றைக்கு நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறான், ஆனா நோன்பல்ல. அதிகமானவர்களுக்கு பலவிதமான நோய்கள். சிலர் வாரத்துக்கு 2 தடவை நோன்பு பிடிப்பார்கள். 12 மணித்தியாலம் 13 மணித்தியாலம் நோன்பு பிடிக்கிறார்கள். ஃபாஸ்டிங்,
ஒரு செக்கிங்குக்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறார்கள். சூமு தசிஹு, நோன்பு பிடிங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இது தெளிவான ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, ஃபாஸ்டிங் அது இருக்கத்தான் வேணும், ஒரு டெஸ்டிங். நோன்பு என்பது மனிதனுக்கு சுகத்தை கொண்டு வந்து தரும், சுகத்தை கொண்டு வந்து தரும். அதனால நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அதிகமாக நோன்பு பிடித்து ஒவ்வொரு மாதமும் நோன்பு, திங்கள் வியாழன் நோன்பு. அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதிகமாக இந்த மாதத்தில் நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். சில சட்ட பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிற நோன்பு விஷயத்தில் ஷாபான்ல முதல் 15 நாட்கள் உங்களுக்கு தெரியும், பிறப்பள்ளியமாக இருக்கிற நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய சரி பாதி. இதை பற்றி ஹதீஸிலும் வந்திருக்கின்றது. ஹதரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த இரவை பற்றி சொல்லுகின்ற போது, இந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான், தௌபா செய்வருடைய தௌபாவை ஒப்புக்கொள்கிறான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஷாபான் 2 பிரிக்கிறது, முதல் 15, அடுத்த 15. நிஸ்ஃபு ஷாபானுடைய விஷயத்துல நிறைய ஹதீஸ்ல நாங்க பார்க்கலாம். அந்த இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை அல்லாஹ் பார்க்கிறான். யத்லுல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல இலா ஹல்கிஹி, தன்னுடைய படைப்பினையில் அல்லாஹ் நோக்குகின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ அவர்களை மன்னிக்கின்றான் என்று ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவிக்கின்றார். அந்த வகையில் சகோதரர்களே, நோன்பு பிடிக்கக்கூடிய நாங்கள் ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிக்கின்ற போது முதல் 15 நோன்பு பிடித்திருந்தால் தான் அடுத்த 15 நோன்பு பிடிக்கலாம். இது ஒரு சட்டம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், ஷாபான் மாதம் அரை பகுதி எஞ்சி இருந்தால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. அந்த வகையில் சகோதரர்களே, நாங்க நிறைய நோன்பு பிடிக்கிறோம். நிறைய பேர் நான் பார்த்து நோன்பு பிடிக்கிறான். ஷாபானுடைய மாதத்துல 15க்கு முன்னர் நோன்பு பிடிக்கிறவங்க 15க்கு பின்னால் நோன்பு பிடிக்கலாம். யாரு 15க்கு முன்னால் நோன்பு பிடிக்க இல்லையோ இவங்க 15க்கு பின்னால் நோன்பு பிடிக்கிறது அது கூடாது. ஆனா வளமையா நோன்பு பிடிக்கிறாங்க நிறைய பேர், திங்கள் வியாழன் பிடிக்கிறாங்க, சுன்னத்தான் நோன்பு பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. கலாவான நோன்புகள், கஃபாரா, குற்றப்பரிகாரம், நேர்ச்சை நோன்புகள், இவைகள் 15க்கு பின்னால பிடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா 15க்கு பின்னால் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால் அது 15க்கு முன்னால் இருந்து நோன்பு பிடிக்க ஆரம்பித்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனையா. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஷாபானுடைய மாதம் ஒரு மிக சிறந்த மாதம். அந்த மாதத்தை, ரமலானை எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி, ஒரு விழாவுக்காக வேண்டி, ஒரு முக்கியமான விடயத்துக்காக வேண்டி அந்த நாளைக்கு அந்த நேரத்துக்கு முன்னால் உள்ள காலங்கள் அலங்கரிக்கப்படுகின்றதோ அதே போன்று ரமலானுக்கு முன்னால் ஷாபான் அலங்கரிக்கப்பட வேண்டும், அமல்களை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு. அடுத்த மாதம் ரமலானுடைய மாதம். நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்களாக இருக்கலாம், தாபிஈன்கள் இருக்கலாம், தாபிஈன்கள் இருக்கலாம், அதுக்கு பின்னால் வந்தவர்களாக இருக்கலாம், ரமலான் வருவதற்கு முன்னர் ஷாபானுடைய மாதத்தை அலங்கரிப்பார். அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் இது அதாவது ஷஹருல் குர்ரா என்ற இந்த மாதத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார். குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய மாதம். கிதாபுகள், வேறு வேறு விஷயங்கள் எழுதக்கூடியவர்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாத்தையும் மூடி வைத்து விட்டு இந்த மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள், நோன்பு படிப்பார்கள், ரமலானுக்கு ஷெட்யூல் பண்ணுவார்கள். வேலைகள், வியாபாரம், ஏனைய துறைகள் இருப்பவர்கள் அவருடைய வேலை பளுக்களை குறைப்பார்கள், ஷெட்யூல் பண்ணுவார். ரமலானுடைய காலத்தை அழகாக கழிப்பதற்காக வேண்டி எமது முன்னோர்கள் நாம் பார்த்திருக்கிறோம். ரமலானுக்கு முன்னால முந்திய மாதத்தில் ரமலான் வருகிறது,
வீட்டை கழுகுவார்கள், துடைப்பார்கள், ஏற்பாடுகள் செய்வார்கள். ரமலானில் அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதற்காக வேண்டி நல்ல அமல்கள் செய்து ஷாபானிலே தயாராகுவார்கள். எனவே சகோதரர்களே, ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இந்த ஷாபானை நாம் பாவிப்போம். ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்புகள் நோற்போம், அதிகமாக சதகாக்கள் செய்வோம். ஏழைகள் ரமலானுடைய காலத்தில் லேசாக நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி ஷாபானுடைய இறுதி பகுதியில் செல்வந்தர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுக்குண்டான ரமலானை கழிப்பதற்காக வேண்டி பணங்கள், பொருள்கள், செல்வங்கள் அவர்களுக்காக தயாரித்து அவைகளை கொடுப்பார்கள். தன்னுடைய பணியாட்கள் அவருடைய பணிகளை ஷெட்யூல் பண்ணி அதை குறைப்பார்கள், ரமலான்ல நல்ல அமல்கள் செய்வதற்காக வேண்டி. ஆக சகோதரர்களே, இந்த ஷாபானை பொறுமதியாக நாம் மதித்து ஷாபானில் அதிகமாக நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பதோடு வரக்கூடிய ரமலான், அந்த ரமலானை மிக சிறப்பாக கழிப்பதற்கு நாம் இப்பொழுதே ஷெட்யூல் போட வேண்டும். ரமலான்ல எவ்வளவு நேரம் நான் தூங்குவேன், எந்த நேரத்தில் நான் தூங்குவேன், எந்த நேரத்தில் எத்தனை குர்ஆன் நான் ஓத போகிறேன், எவ்வளவு தொழ போகின்றேன், அமல்கள் ஷெட்யூல் போட வேண்டியது. அதே போல சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் இறுதி பகுதி மிக பொறுமதியான பகுதி. அந்த பகுதியை இஅ்திகாஃபில் கழிப்பதற்காக வேண்டி ஷாபானிலே தான் நாம் தயாராக வேண்டும். முழுக்க முழுக்க அதனை அழகாக கழித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, மவுத் அது மிக நெருக்கத்திலே இருக்கின்றது. நம்முடைய நோக்கம் மவுத்துக்கு பின்னால் அந்த உயர்ந்த முடிவே இல்லாத அழிவே இல்லாத வாழ்க்கைக்கு நம்மை முழுக்க தயாரிப்பதுதான். அந்த தயாரிப்புக்காகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உயர்ந்த நிஅமத் அல்லாஹ் தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் நாங்க பார்க்கிறோம், நோயாளியாகி படுக்கையில எழும்ப முடியாம, பேச முடியாம எவ்வளவு பேர் நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கவலைப்படுகின்றார்கள், நமக்கு சுகமாக இருக்கின்ற காலத்திலே, நன்றாக இருக்கின்ற காலத்திலே எம்மால் இதையெல்லாம் செய்யாமல் போய்விட்டதே, இல்ல அடுத்த வருஷம் செய்வோம், வார வருஷம் செய்வோம், இப்ப நல்ல கொஞ்சம் முயற்சி செஞ்சு சம்பாதிச்சு கொள்வோம் என்று இருந்தோமே, இப்ப எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று எவ்வளவு பேர் கவலைப்படுவதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே நாம் அவசரப்பட வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக வேண்டி இள வயதிலே, சின்ன வயசிலே திடீர் என்று எத்தனையோ பேருடைய ஜனாசாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எமக்கு எப்ப அது வரும் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய காலங்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, நம்முடைய ஆகிராவுக்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் தயாராகுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபான் மாதத்தை மிக சிறப்பாக கழிப்பதற்கும், ரமலானை அடைந்து அந்த ரமலானில் அதிகமான நல்லமல்கள் செஞ்சு ரமலான்ல அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. கிருபையுள்ள ரப்பே, இரக்கமுள்ளவனே, அன்புள்ளவனே, எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்மை பெற்று வளர்த்த நம்முடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. புறா முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை சங்கைப்படுத்துவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம் எதிராக எங்கெல்லாம் சூழ்ச்சி செய்யப்படுகின்றதோ அத்தனை சூழ்ச்சியும் இல்லாத ஒழித்து விடுவாயாக யா அல்லாஹ். குறிப்பாக நாயனே, இஸ்லாமிய நாடுகளாகிய யா அல்லாஹ் பலஸ்தீன் போன்ற நாடுகள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நிவாரணம் கொடுப்பாயாக யா அல்லாஹ். ஷஹீதாக்க கொல்லப்பட்டவர்களுக்கு சுஹதாக்குடைய பாக்கியங்கள் கொடுத்துடுவாயாக யா அல்லாஹ். இழந்த வீடுகள், இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுப்பாயாக யா அல்லாஹ். காயப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கூடிய சீனை சுகத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். உனது கிருப ரஹ்மத்தை கொண்டு எமது துஆக்களை கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.